கொழும்புக்கு வந்தீங்கன்னா வந்து கைஸ் பர்ஸ் ஃபோன் அடுத்து பேக் இது மூணும் கவனம். நான் வந்து 2 விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ். என்னடா என்ன ஒரு ஆளை காணலேன்னு பார்த்தேன்னா அவர் வந்துட்டாரு. ஆரண்டு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை நடந்தாலும் எப்படி தான் வந்து நிற்காங்களே ஏரியா கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு எடுக்க போனா தான் வந்து ஒரு 3 மணி 4 மணி கழிச்சு வந்துட்டாரு. 6 மணித்தேலமா வந்து இவங்க உலகத்துல இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா புக் பண்ணா வந்ததுக்கு அந்த இருக்கிறவங்க வந்து காலையில் வந்தவங்க எல்லா டைமும் இப்பயும் வந்திருக்காங்க. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜேகே ப்ளாக். இன்றைக்கான வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்திருக்க இடம் வந்து கொழும்பு. இன்றைக்கி காலையில் எனக்கு விடிஞ்சதே கொழும்புல தான். திடீர் முடிவு என்ன அத்தானுக்கு வந்து பாஸ்வேர்டு எடுக்கணும்னு சொன்னவங்க. ஸோ நான் ஒர்க் போயிட்டு அப்படியே வந்துட்டேன். நைட்டு பஸ் ஏறி காலையில் 4 மணிக்கெலாம் இங்கே வந்து இறங்கிட்டேன். ஸோ இந்த வியூ இருக்குதுவா கொழும்புல வியூ, லோட்டஸ் டவர் வியூலாம் செம்ம வியூ இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து வந்து நாங்கள் வந்த இடம் வந்து பத்திரமுல்ல பாஸ்வேர்டு ஆஃபீஸ்ன்னு சொன்னேன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து பாஸ்வேர்டு ஆஃபீஸுக்கு வரக்குள்ள 4 மணி ஆகிட்டு 4 மணிக்கு பஸ் இருந்தாங்க. 4:30க்கு தான் பஸ்ஸை கொண்டாடிச்சவன். அந்த குட்டு வண்டியில் ஓடுற மாதிரி பஸ்ஸை மெது ஓட்டி ஒரு மாதிரி கொஞ்சம் 4:30க்கு கொண்டு சேர்த்துட்டான். அப்போ வந்து இங்கே வந்து 171 நம்பர் பஸ்ஸில் வந்தாங்க. நீங்கள் அப்படி பாரண பாஸ்வேர்டு ஆஃபீஸுக்கு 171 நம்பர் பஸ்ஸில் வந்தீங்கன்னா பிட்டக்கோட்டையிலேருந்து வந்து இங்கே சேருவீங்க. அடுத்து வந்து அவங்க வந்து சேரக்குள்ளேயே நிறைய கிரௌட் இருந்து கிட்டத்தட்ட 200-250 பேர்கிட்ட இருந்தவங்க. அதில் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே பாஸ்வேர்டு எடுக்க வந்திருந்தவங்க. அப்போ அப்படி வந்து இருக்கக்குள்ளே எங்கிட்ட வந்து ஒரு தொங்கலில் இருந்தவர் ஒரு 4:30 5:45 போல் எல்லாரும் உள்ளுக்குள்ள எடுத்துட்டாங்க. இப்போ வந்து உள்ளுக்குள்ளே போனவர் என்ன காணலை. நான் வந்து பத்திரமூலன்ற இடத்துல வந்து இருந்து 2 இடம் பிரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஐடென்டி கண்டு பிரியுது, இன்னொன்று வந்து பாஸ்வேர்டு கண்டு பிரியுது. ஐடென்டிக்கு அங்கால வரைக்காங்க என்ன இப்போ உள்ளுக்குள்ள எடுக்காங்க ஐடென்டிக்கு. ஏன்னா வந்து பாஸ்வேர்டுக்கு வந்து என்ன உள்ளுக்குள்ள எடுத்துட்டாங்க. பாஸ்வேர்டுக்கு ஐடென்டிக்கு இப்போ உள்ளுக்குள்ள எடுக்காங்க. 2 பிரிவு இருக்கு. இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. இதில் பற்றி நான் ஒன்றா வீடியோவில் ஆட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து பாஸ்வேர்ட் அந்த விஷயமா தான் இருக்க போகுது. பாஸ்வேர்டு அப்படி எடுக்கிற அந்த அதில் வந்து எங்களை அதான் நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ வீடியோ அப்படி கண்டிப்பாக பாருங்கள். சில துயரங்கள்லாம் இருக்குது. ஏன்னா கொழும்புக்கு வந்தீங்கன்னா வந்து கைஸ் பர்ஸ் ஃபோன் அடுத்து பேக் இது மூணும் கவனம். நான் வந்து 2 விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஆள் ஃபோன் தொலைஞ்சதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் காலையில் பஸ்ஸில். அதே பாஸ்வேர்டு ஆஃபீஸுக்கு வந்து ஒரு ஆள் வந்து என்கிட்ட காசு கேட்டவர் இப்படி பேக் தொலைஞ்சு வைத்தாண்டு அவர் என்னட்ட மாட்டையில் நிறைய பேர்த்துக்கு எடுத்துடுறாரு. நான் ஒரு வீடியோவில் காணலை. இப்போ நான் வீடியோ எடுத்துருக்கோல வந்தவர் இப்போ போயிட்டாரு. ஸோ நான் 7 மணி அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். நான் அப்படியே சில பேர் திருறாங்க உண்மையாக பொய்யான்னு தெரியா. சில பேர் அப்படி தான் திருறாங்க இப்படி காசு வருகிறதுக்காண்டியும். சிலது உண்மையாக திருறாங்க. இதில் உண்மையாக திருறாங்களும் பொய்யா திருறாங்களும் கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்கு. அப்படி வந்து கதைக்காங்க. அவங்களோட பேச்செல்லாம் கண்டு மயங்கிறாங்க. உண்மையாக திருறாங்களோ பொய்யா திருறாங்களோ உங்களோட பேஸ் உங்களோட ஃபோன் இதெல்லாமே கவனம். ஸோ அந்த வீடியோ அப்படியே கண்டு பாருங்க கைஸ். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகும். நான் இப்போ நிற்கிற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2க்கு நடுவில் இந்தியாவில் போனால் ஐசி எடுக்கிற இடம் வந்து நிறைய பேர் லைனில் இருக்காங்க. அங்கால போனீங்கன்னா வந்து அந்த அண்ணாட இந்த சைட் போனீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு எடுக்கிற இடம். அங்கால வந்து காலையில் 4 மணிக்கே எல்லாரும் எடுத்துட்டாங்க உள்ளுக்குள்ளே. கைஸ் கொழும்புல வந்து இப்படி வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து மட்டக்களப்பில் பாக்கி இல்லாமல் கொழும்புல வந்து பார்த்துருக்கோம். இதான் வந்து பாஸ்வேர்டு ஆஃபீஸ் இந்த இதுக்கு தானே பார்த்தீங்கன்னா தெரியும். பில்டிங்கெல்லாம் கொழும்புல அப்படிலாம் பார்க்கலாம். இதெல்லாம் இதே மாதிரி நிறைய இருக்குது பில்டிங். அதனால் இப்படியெல்லாம் வியூவெல்லாம் வந்து கொழும்புல தான் நல்லா இருக்குது. ஸோ இந்த வியூலாம் செம்மையாக இருக்குங்க. போலீஸ் மாற்றியா இருக்காரு. ஸோ நாங்களாவே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இன்றைக்கி காலையில் அந்த இடத்துல இருந்து பிஏ ஃபுல்லாக லைனாக இருந்தது. இந்த தொங்கல் மட்டும் லைனாக இருந்தது. அந்த ஒரு ஆள் வார ஒருத்த மட்டும் தான் நான் நின்றுறாங்க. ஸோ அதில் போட்டிருக்கு அங்கே ஐசி எடுக்கிற இடம் வந்து இந்தியாவிலேருந்து இப்போ உள்ளுக்குள்ளே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் இப்போதைய நிலைமை. போனாக்கெல்லாம் வந்த அப்புறம் தான் மிச்ச வேலைன்னு தெரியும். இப்போ உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. காலையில் போனவங்க நம்பரில் கொஞ்சம் பேர் உள்ளுக்குள்ளே இதில் நித்தாட்டி வச்சுருக்காங்க. புக் பண்ணி எடுக்கிறாக்களை உள்ளுக்குள்ளே எடுத்து கொஞ்சம் பேரை வழியில் நித்தாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பாருங்க கைஸ். எல்லாரும் பாஸ்வேர்ட் ஆஃபீஸ் எனக்கு உண்மையில் தெரியும். அன்றைக்கு தான் பெஸ்ட்டு நான் பாஸ்வேர்ட் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன் கொழும்புல. இப்போவுமே வந்து அந்த பாஸ்வேர்டு எடுக்கிறதுக்கு வந்து கொண்டிருக்காங்க ஆக்கள். இன்னுமே வந்து அந்த வார எண்ணிக்கையும் குறையில ஆக்களும் குறையில அப்படியே வந்து கொண்டிருக்காங்க. இந்த இடத்தையும் கொஞ்சம் பேர் நிற்காங்க. அப்படியே இந்த ஆக்கள் வந்து கொண்டிருக்காங்க. ஏன்னா அவங்க டைமண்ட் இல்லை ஃபுல் நாளை வந்து ஓஃப் பண்ணுறபடியாக இந்த ஃபுல்லாக வந்து கொண்டிருக்காங்க எல்லாரும். ரைஸ் என்னடா என்ன ஒரு ஆளை காணலேன்னு பார்த்தேன்னா அவர் வந்துட்டார். ஆரண்டு பார்த்தீங்கன்னா அந்த மீடியாக்காராலோ அவர் தான் வந்திருக்காரு. ஏன்னா அவர் மைக்கை தூக்கிட்டு பெரிய கேமரா ஒன்று தூக்கிட்டு வந்துட்டார். அவரை காட்டுறேன் பாருங்க. இந்த நிற்காரு அந்த
அமராவதிக்கு நிற்கார் பார்த்தீங்கன்னா கைஸ். ஐயா பக்கத்தில் நீல கலர் செட் போட்டு தந்தா போகிறாரு. என்ன பிரச்சனை நடந்தாலும் எப்படி தான் வந்து நிற்காங்களே ஏரியா டைமுக்கு வந்து நிற்காங்க. நாங்கள் ஏதோ வேலை விஷயமா வந்தேன்னு சொல்லலாம். அவரோட வேலை விஷயம் தான் அது. பட் டைமுக்கு வந்து நிற்காங்களே. நாங்கள் விடிய ஜாமத்தில் இருந்தீங்க, அவங்க விடிஞ்ச அப்புறம் வந்து வராங்க. இதுதான் டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு எனக்கு. ஸோ கண்டினியூ பாருங்க, ஏதோ நடக்க போகுது அன்றைக்கி பார்ப்போம் கைஸ். அந்த உள்ளுக்குள்ளே போகிறாங்க பாருங்க கைஸ். உள்ளுக்குள்ளே போயிட்டு இங்கே வருவாங்க. இங்கே வந்து இதுக்குள்ளே லைனில் இருந்து உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் நிறைய அதெல்லாம் முடிச்சுட்டு அதனால் இன்னும் வரல போனாங்க. இன்னும் இதை பார்த்துருக்க வேண்டியதாங்க. நிறைய பேர் பார்த்துட்டே இருக்காங்க. உள்ளுக்குள்ளே உள்ள விட்டு போட்டு இங்கே கூடத்தையும் இருக்காங்க கொஞ்சம் பேர். இவங்கள வந்து என்னோட வந்தாக்கள் தான், இதில் வந்து லேட்டாக வந்தாக்கள் இருக்காங்க. இவங்கள வந்து நிற்காங்க, இன்னும் உள்ளுக்குள்ளே போனாக்கள் வரலன்னு பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பேர் வந்து வராங்க. நேரத்தில் போனாக்கள் போல வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களோ இன்னும் எடுத்துட்டாங்களே தெரியா. உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேராக வராங்க. பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனுக்கும் பேசி டேட்டாயிலேருந்து பாஸ்வேர்ட்லேருந்து எங்கெங்கே என்னென்ன எடுக்கணுமென்ற ஒரு கேட்டுக்கும் போது சொல்லி போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஐடென்டி ஆஃபீஸ் எங்கே இருக்குது, பாஸ்வேர்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கான்னு தெரியாமல் இருக்குது. நான் எல்லோரும் சொல்கிறேன் உடனே சொல்லுங்க. பாஸ்வேர்ட் ஆஃபீஸ் வந்து இதில் வந்து கேட் நம்பர் 2வது. ஐடென்டி ஆஃபீஸ் வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் 2ஆம் நம்பரோ போட்டிருக்கும். கடவுச்சீட்டு வந்து 2ஆம் நம்பர், அடையாள அட்டை வந்து 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பர் கேட்டுக்கு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதை நீட்டுக்கும் போயிட்டு இடது பக்கமாக திரும்பினீங்கன்னா இந்த அதில் போட்டிருப்பாங்க ஐடென்டி எடுக்கிற இடம். அதான் எல்லாருக்குமே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வந்து எல்லாருக்கும் வந்து செக்யூரிட்டி கேம் வந்து கேட்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே நோட் அவுட் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். இதில் போன எங்கள் அத்தா வந்துட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு போனவர், சரி 4 மணிக்கு போனவர் 7 மணிக்கு தான் வண்டியில் வந்துருக்காரு. அவரை வந்து 9 மணிக்கு திரும்ப வரட்டாமல் பாஸ்வேர்ட் கையில் கிடைக்குமான்ருக்காங்க. அதுக்கு 20,000 ரூபா 20,000 ரூபா போட்டிருக்காங்க. என்ன காசாக இருக்குது வண்டியில் எடுக்கிறேன் நானும் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்ட் எடுக்க போன அத்தா வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு வந்துட்டார். வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ளே இருந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு 3 மணி நேரம் கழிச்சு வரட்டாமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரட்டாமா, பாஸ்வேர்ட் கையில் கிடச்சிருமாண்டு. அடுத்தது நீங்கள் வாராக எல்லாருமே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. புக் பண்ணி போட்டு வாங்க. புக் பண்ணி போட்டு வரலாட்டி உங்களுக்கு ரிஸ்க்கு கூட. 2000 ரூபா காசை பார்த்து ரிஸ்க்கை பார்க்காதீங்க, புக் பண்ணி போட்டுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி டைம் ஓட்டுறேன்னு தெரியல சத்தியமாக. படத்தை இருந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். பாருங்களேன், கார் சிக்னலில் வந்து நிற்கிற வாகனத்தை பாருங்களா. இந்த ஆண்டு போகுது, அந்த ஆண்டு போகுது, அந்த ஆண்டு போகுது, அந்த ஆண்டு போகுது. டைம் 3 மணி நேரம் டைம் எப்படி ஓட்டுறேன்னு தெரியல. இதே 2 ஓட்டி திரிக்க வேண்டியதான். ஸோ 3 மணி நேரம் கழிச்சு பாஸ்வேர்ட் ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா தெரியும். யாருங்க கைஸ், மட்டக்களப்பில் சிக்னல் இல்லாமல் கொழும்புக்கு அந்த சிக்னலை காட்டுறோம் அவங்களுக்கு. கொழும்புல வந்து பெரிய பெரிய வாகனங்கள்லாம் இருக்குது. மட்டக்களப்பில் இருக்கா இல்லையான்னு தெரியாது. மட்டக்களப்பில் எல்லாரும் தெரிஞ்சிருக்கு தானே. ஆனால் மட்டக்களப்பில் இருக்காக்களுக்கு வந்து நான் கொழும்புல இருக்க வாகனத்தை காட்டுறேன். ஏன்னா வந்து பெரிய நல்லா இருக்கு அப்படின்னு இல்லை. 3 மணி நேரத்தை எப்படி ஓட்டுறேன்னு தெரியல காய்ஸ். ஏன்னா 3 மணி நேரம் ஓட்டினா அடுத்த 10 மணி பஸ்ஸுக்கு வந்து நான் திரும்பி மட்டக்களப்புக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் 3 மணி நேரம் டைம் வந்து இப்படி காய்ச்சி ஓட்டணும், இல்லாட்டி இப்படி சிக்னலை காட்டி ஓட்டணும். ரொம்ப ஓவராக காட்டினா சிக்னலை நீங்களே ஏசி அப்படி இருக்கு. பஸ்ஸுக்குள்ள தண்ணி நோட் பண்ணுறாங்க காய்ஸ் கொஞ்சம் பேர். ஸோ அந்த சிக்னலுக்கு ஆண்டி பார்த்து கொண்டிருக்காங்க. வாவ், என்ன பைக் தான் பாது கொஞ்சம் ஓவரா சீன் காட்டுறான். எப்படிடா அது சந்து குந்தெல்லாம் போடுறா. ஸோ கொழும்புல வந்து ரூல்ஸ் கூட. ஏன்னா வந்து குடிச்சி டக்குன்னு வெளியே விட்டுருவாங்க. சிக்னலும் வேலை இது இல்லை. அதான் ரவிக் போலீஸ் 2 சிக்னல் காட்டுறான். பீப்புள்ஸ் பேங்க் தேடி கொண்டு வந்தாங்க. அந்த வரைக்கும் பீப்புள்ஸ் பேங்க் இப்போ எங்களை அத்தானை கொடுத்துட்டாலாம் வரணும். கடவுளே தலைக்கடிக்குது கடவுளே. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொழும்புக்கு வந்து சிக்னலை காட்டிட்டான்னு நினைக்கிறாங்க. வந்தது பாஸ்வேர்டு எடுக்க தான். அந்த வேலையை இப்போ நடந்து கொண்டிருக்கு. இப்போ 3 மணி நேரம் எப்படி ஓட்டுறேன் ஐயா. காலை எந்த பசிக்குது இல்லை. ஏன்னா பஸ்ஸில் வரப்போ செம்ம தூக்கம்.
அதேமாரி பஸ்ஸில் வந்து இறங்கி எங்கட இந்த பாஸ்வேர்ட் ஆஃபீஸுக்கு வர கேப்பில் வந்து ஒரு பஸ்ஸில் இருந்தாங்க 171 நம்பர் பஸ்ஸில். அது வந்து அந்த டெக்டருக்கு தானே குட்டு 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 வந்து ஓடும். அந்த டெக்டர் மாதிரியே ஓடி வந்தான் டிரைவர்காரு. என்னத்துக்கு ஓடுனான்னு தெரியல, சத்தியமாக செம்ம வெறுப்பாயிருச்சு. ஒரு 3/4 மணி நேரம் ஓட்டம் காய்ஸ். அது அந்த 3/4 மணி நேரம் ஓட்டத்தில் வந்து வாழ்க்கையை வருத்தமாக போயிருச்சு. எனக்கு எதிர்பார்க்கலாத சீன் நடந்தது அதான்ன்றதா சொல்லுவேன். இப்படியுமாடா இருக்கீங்க என்று யோசிக்கிற அளவுக்கு ஓட்டுற அளவுக்கு இருக்குது. பஸ்ஸை உருட்டுறானே காய்ஸ். அதே அந்த தள்ளுற கேப்பில் அந்த வச்சு போனா பைக்கில் பிரச்சனை நம்ம தள்ளுவோமே, அப்படித்தான் அந்த பஸ்ஸை வச்சு உருட்டினவனிகள். ஏன்டா இந்த கொழும்பு ஏன்டா அந்த பஸ்ஸில் ஏறுன்னு தெரிஞ்சு அப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ பீப்புள்ஸ் பேங்க்கு போகிறதுக்கு நாங்கள் ரெடியாகுவோம், வந்து கொண்டிருப்பார் அதான். ஸோ கைஸ் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். பீப்புள்ஸ் பேங்க்கு போயிட்டு 3 மணி நேரம் கழிச்சு எங்களோட என்ன பாஸ்வேர்டுக்கு என்ன நிலைமை பார்த்துட்டு அடுத்த கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த மீடியாக்காரெல்லாம் இருக்காங்க, நம்ம அடுத்த கண்டினியூ பண்ணுவோம் வீடியோ. இப்படித்தான் ஒரு சிக்னல் வேலையிலாட்டி லைனில் நிற்க வேண்டியிருக்கும் சூழ்நிலை. அப்படிதான் இருக்கு கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா அத்தா 3 மணி நேரம் கழிச்சு திரும்ப உள்ளுக்குள்ளே போயிட்டாரு. நீ எத்தனை மணி நேரத்தில் வருவாருன்னு சரியாக தெரியலை. இப்போ பாருங்க, இந்த புக் பண்ண வந்ததுக்கு வந்து ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க வேண்டியிருக்கும். இப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டு 3 மணி நேரம், நீ இருக்கிறது 3 மணி நேரம், ஒரு 4-5-6 மணி நேரம் வந்து இவங்க உலகத்தில் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா புக் பண்ண வந்ததுக்கு பாருங்களேன் அப்படின்ட்டு. இப்போ அந்த இருக்கிறவங்க வந்து காலையில் வந்தவங்க சில டைம் இப்போயும் வந்திருக்காங்க. இவங்களாம் வந்து புக் பண்ணாமல் வந்தாங்க. புக் பண்ணாமல் வந்தவங்க வந்து இடத்தே இருக்காங்க. இப்போ காலையில் 5 மணிலேருந்து இருக்காங்க. இன்றைக்கி 5 மணிக்கு வந்தாக்கள் இருக்காங்க, அதுக்கு பிறகு வந்தாக்கள் இருக்காங்க. அதாவது நீங்களும் புக் பண்ணாமல் வராதிங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக புக் பண்ணாமல் பாஸ்வேர்டு எடுக்க வராதிங்க. புக் பண்ணாட்ட வந்து இங்கே மரியாதை. புக் பண்ணாக்களுக்கு கொடுத்தது பிறகு தான் புக் பண்ணாதாக்களுக்கு கொடுப்பாங்க. எப்படியும் ஈவினிங் 5 மணி அதுக்குள்ளே தான் எடுப்பாங்க. இப்போ வந்து 12 மணிக்குள்ளே வந்துடலாம். புக் பண்ணால் 10 மணி 11 மணிக்குள்ளே வந்துடலாம் வெளியில். புக் பண்ணாட்டி வந்து இப்படி தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்க வேண்டியிருக்கும் இப்போ இந்த அக்காக்களை மாதிரி. ஸோ நீங்களும் வந்து புக் பண்ணிவிட்டு வர பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ நல்ல. இன்னமும் போய் கொண்டிருக்காங்க பாஸ்வேர்டு. இவங்களாம் வந்து புக் பண்ணிட்டு வந்தாங்களுக்கு வந்து இப்போயும் உள்ளுக்குள்ளே உடனே எடுத்துருவாங்க. புக் பண்ணாதவங்களுக்கு வந்து லேட்டாக வேண்டியது. அடுத்தது உங்களுக்கு எதுவும் இஷ்யூ வந்தால் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு, அடுத்தது ஃபோட்டோ காப்பி எல்லாமே வந்து ஆன்லைன் ஃபோட்டோ எல்லாத்துக்கும் வந்து அடுத்த கடைகள் இருக்கு. எல்லாமே வந்து 300 உதாரணமாக இடத்துல செஞ்சு கொள்ளலாம். புக் பண்ணிட்டு வந்தாலும் புக் பண்ணாலும் தான் வித்தியாசம். கைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து புது பாஸ்வேர்டு எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து மெனக்கெட்டு அலைஞ்சு தெரிஞ்சு. ஸோ ஃபைனலாக புது பாஸ்வேர்டு எடுத்தாச்சு. ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு இவங்க கஷ்டப்படக்கூடாது, நீ பாஸ்வேர்டு எடுக்க போயிட்டு எப்படியான்னு தெரியாமல். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கணிப்பு படி சொல்கிறேன். புது பாஸ்வேர்டுக்கும் பழைய பாஸ்வேர்டுக்கும் என்ன வித்தியாசம், இதை பற்றி அடுத்த வீடியோ பேசுகிறான் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, பழைய பாஸ்வேர்டுக்கும் புது பாஸ்வேர்டுக்கும். ஸோ அந்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிடுங்க கைஸ். பாய்.